கமல் அங்கே இருக்காருன்னா ஒன்று அந்த டேரக்டரும் வளர்றாங்க, அவரும் வளர்றாரு அப்படிங்கிற கால்குலேஷன் தான். நடிப்பே வேணான்னு சொன்ன ஒருத்தவர் இன்னைக்கு நடிப்புக்கு இலக்கணமாக நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த அசாத்திய வளர்ச்சி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவரும் ஒரு அங்கல்ல ஓகே இவன் வந்து நமக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி அபூர்வங்களை பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு அடுத்த போட்டி என்னன்னா, இதில் இன்னொரு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒரு பையன் வரான்ப்பா, அவனும் சேர்ந்து தான் நடிக்கிறாரு. போச்சுடா நம்ம ரோலுக்கு யாரும் ஆப்ப வைக்க போகிறோம்னா அப்படி வந்தவர் தான் ரஜினி சார் ஸ்ரீதேவி. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேர் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமே என்னன்னு தெரியல. கமல் ஸ்ரீதேவி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். வாழ்வே மாயம் குருன்னு நினைக்கிறேன். குருலாம் பறந்தாலும் விட மாட்டேன்னு ஏரோப்ளேனே என் தலையை அப்படியே பறந்து லவ் பண்ணுவார். அந்த பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இவருக்குள்ள ஒரு நளினம் இருக்கு, அது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசினாங்க. பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. எம்ஜே டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இணையிறாரு சிவபாலன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு பொதுவாகவே உலகநாயகன்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய நடிப்பு பிடிக்கும். அவர் வே ஆஃப் சூஸிங் த ஃபிலிம் அண்ட் ஜானர் இட்ஸ் ரியலி கிரேட். நான் அப்போ இருந்தே ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ரசிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிற சில மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கமல்ஹாசன் பற்றி நம்ம பேச இருக்கோம் சார், அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு. ஸோ கமல் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குழந்தை நட்சத்திரமாக தான் வந்தார் இல்லையா? ஸோ அப்போவே ஒரு க்யூட்டு, ஒரு பப்ளி அந்த திருநூறுலாம் வச்சுட்டு அப்படியே தன்னடக்கமாக தான் வந்து அவரோட பார்த்து தொடங்கினார். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கமலோட பரிணாமத்தை சொல்லுங்கள். 1960 நோபடிஸ் சைல்டுன்னு ஒரு ஜாப்பனீஸ் படம். அதை வந்து ஏவிஎம் படக்குழு படம் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, இதை நம்ம தமிழில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படக்குள்ள இப்போ ஜாவர் சீதாராமன் ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார், டேரக்டரும் கூட. அவர் வந்து ரைட் பண்ணி அதுக்கடுத்து பிரகாஷ் ராவ்னு ஒரு டேரக்டரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது அது குழந்தைய வச்சு தான் கதை. அந்த குழந்தை தான் அப்பா அம்மாவை சேர்க்கப்படுற மாதிரியான ஒரு கதை. அந்த குழந்தை எங்கே என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் என்னென்னா, அந்த மேப்பு செட்டியார் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் தானே, அது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. அப்போது ஆச்சி அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் படத்துக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று வேணும், ஒரு 3-4 வயசு குழந்தை, அதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரியான வேணும் அப்படின்னும்போது, நீங்கள் கேட்குற ரெக்யர்மெண்ட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்களும் பரமக்குடிக்காரவங்க தான், ஆனால் அந்த பையன் லீவுக்கு இப்போது மெட்ராஸ்கில் இருக்காப்புல அப்படின்னு. அப்படி அப்போ உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உடனே வந்து அவருடைய அண்ணன் கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. வந்த பையன் சும்மா இருக்காமல் இருக்கிற எல்லா சுட்டித்தனம், அங்கே போய் ஏறுறது இங்கே போய் ஏறுறது, அவர் இவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆள் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. போய் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மாங்காய் வச்சுருப்பாங்கள்ல, அதை எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்து பார்த்தா அது பிளாஸ்டிக் மாங்க. டூப்பு மாங்கா அப்படின்ட்டு. சரி இது டூப்பு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்துக்காரு. இது டூப்பு பொருள், அது டூப்பு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து ஊட்டி விடுறாங்க உப்புமா வாயிலே வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டு போய் துப்பியிருக்காரு. ஏன்டா துப்பிட்ட அப்படின்னு கேட்டால், நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால், டூப்பு உப்புமா அப்படின்ட்டுருக்காரு. இப்படி பேசின ஒருத்தவர் அங்கே வந்து சில விஷயங்கள் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து படத்தில் நடிக்க மாட்டேன், ஏன்னா ஒரு சீனில் வந்து அவரை தூக்கி எரியும் போது கொஞ்சம் அந்த ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஃபோர்ஸாக தூக்கி எரிச்சிட்டா. எரிஞ்ச உடனே அடிபட்டுச்சு. அழுதுட்டு நான் நடிக்கலாம் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச உடனே அவங்க அண்ணன் போட்டு கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த படத்தில் நடிக்க வச்சு முடிச்சுட்டாங்க. அந்த பையனும் எதிர்பார்க்கல, அந்த டீமும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. அந்த படம் ஓஹோன்னு ஹிட்டு. அந்த படத்தில் நடித்தவருக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு, சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு ஒரு பெரிய அவார்டு கிடைக்கிது. அவர் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர். அதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை அன்றைக்கி மட்டும் தூக்கி எறியும் போது நான் நடிக்க வரல போங்கடா அப்படின்னா, இன்றைக்கி அவர் இங்கே நம்மளை பார்த்துருந்துருப்போமா, பேசியிருந்துருப்போமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நடிப்பே வேணான்னு சொன்ன ஒருத்தவர் இன்றைக்கி நடிப்புக்கு இலக்கணமாக நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த அசாத்திய வளர்ச்சி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர் அதுக்கடுத்து அவருடைய நடிப்பு பார்த்த உடனே அப்போல்லாம் A1 A2 A3 தான்.
ஓகே. இந்த எப்படி எம்ஜிஆர் சிவாஜிங்கிற இதெல்லாம் கிடையாது. அப்போது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இந்த மாதிரி காலகட்டம்ன்றதுனால இப்போது A3க்கு நடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து A2 யார் அப்படின்னா சிவாஜி கணேசன் நடிகர், அடுத்து எம்ஜிஆர் படத்தில் இப்படி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சு அப்புறம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாரு, இப்படி போய்கிட்டே இருக்கு. எப்போ கமல் சார் வந்து சினிமா தான் நமக்கு அப்படின்னு எப்போ அவர் நினைக்கிறாரு அண்ட் சினிமாவை எப்போ சீரியஸாக எடுத்த தருணம் எப்போ? அதுதான் அது ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ட்ராமா, அதுலேயும் குறிப்பாக வந்து அவருடைய ரொம்ப ஆஸ்தான மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய சண்முகம் அண்ணாச்சி, அவை சண்முகம் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அவையார் வேஷம் போட்டார்னா அந்த ஒவ்வொரு மேக்கப்பும் நாடக குழுவில் அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவார். சின்ன வயசுலேருந்து சேட்டை தான், அந்த எம்ஜிஆர் மாதிரி ஒன்று பண்ணுறது, கத்தி சண்டையை சுற்றுறது, அங்கே விளையாடுறது இங்கே விளையாடுறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒரு ஆசை, அப்புறம் அந்த நாடக சபாவில் செய்கிறது, அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த படிப்பு சுத்தமாக வரல, சரி அவனுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறது. அப்புறம் அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு பார்பர் ஷாப்பு, அங்கே போய் உட்காந்து அரட்டை அடிக்கிறது பேசுகிறது, அது அவங்க அப்பாலாம் பார்த்துட்டு அவனுக்கு போக்கில் அவனை விடு பிடிச்சி வைக்காத அப்படிங்கிறது. ஸோ இப்படித்தான் வந்து அவருக்குள்ள அந்த ஒரு சினிமா ஆசை உள்ளே வர ஆரம்பிச்சு. அவர் ஆக்சுவலாக ஆக்டர் ஆகணும்னு ஆசை எல்லாம் பண்ணல, ஒரு டெக்னீஷியன்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணணும், கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டவர். அது கேபி சார்கிட்ட போகும்போது அது வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் போய் மாறிடுச்சு. பட் அது வரைக்குமே வந்து அவர் எப்படின்னா ஆக்டர் அப்படிங்கிறது ரொம்ப போராடிலாம் இல்லை, டெக்னீஷியன்ஸாக டான்ஸராக எம்ஜிஆர் சார் பாட்டுகள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் டான்ஸராக கொரியோகிராஃபராகலாம் நிறைய இதில் ஒர்க் பண்ணுறாரு. நாடகத்தில் ஒரு பக்கம் அந்த தேட்டர் குரூப்பில் ஒரு பக்கம் பண்ணுறாரு, மலையாளத்தில் சின்ன சின்ன வேடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார். முதல்ல அந்த 81 வந்து கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு படம், மலையாள படம், அந்த படத்தில் அவரை ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் எல்லா பக்கமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ரொம்ப போராடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜெமினி கணேசன் சார் லைஃப்பில் வராரு. நீ இருந்த உயரத்துக்கு நேரம் எங்கேயோ வந்திருக்கணும், ஏன் நீ என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணு, நாளைக்கு ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே வா, நான் பாலச்சந்திரன் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவரும் சொன்ன டயத்துக்கெலாம் போயிருக்காரு. அங்கே போய் கேபி சாரை போய் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. உனக்கு ஏற்ற ரோல், அவர் அப்போ பார்த்து ஒல்லி பச்சானா இப்படி தான் இருப்பார், ஒரு 16-17 வயசில் இப்படி தான் இருப்பார், உனக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் வரும்போது சொல்கிறேன் தம்பி இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கன்னியாகுமரி படம் நடக்குது. நடந்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து கேபி சார் அடுத்து ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறாரு. அந்த படத்தோடைய பேர் அரங்கேற்றம் பிரமிளானே சொல்லுவாங்க. அந்த கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணணும் அப்படின்போது அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் சின்னதாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதில் கூப்பிடும்போது அந்த ஒரு ரோல் அவர் பண்ணுறாரு. அந்த ரோலில் ஒரு வில்லனிக் ரோல், ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு கமல், அக்கா வந்து திடீர்னு வேறு வழியே இல்லாமல் ஒரு ப்ராஸ்டியூட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆனால் குடும்பத்தையும் பார்த்துக்கிறா. இந்த இடத்துல வந்து அக்காவை பற்றி தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு வரும்போது கூட அந்த கல்யாணத்துக்கு கூட அக்காவை வரவிடாமல் தடுக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அதில் பண்ணியிருப்பார். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆகிடுச்சு, பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு படமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணலாம் அப்படின்னும்போது தான் அவரும் ஒரு அங்கல்ல ஓகே இவன் வந்து நமக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி அபூர்வ ரங்கத்தில் பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு அடுத்த போட்டி என்னென்னா, இதில் இன்னொரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒரு பையன் வரான்ப்பா, அவனும் சேர்ந்து தான் நடிக்கிறான் அப்படின்னும் போச்சுடா, நம்ம ரோலுக்கு யார் ஆப் வைக்க போகிறோன்னா அப்படி வந்தவர் தான் ரஜினி சார். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஐயோ, ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா, இவர் ஃபிலிம் ஸ்கூல்லாம் கிடையாது, ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக ஒருத்தர் வர்றாருன்னா ஐயோ ஃபிலிம் ஸ்கூலா, அப்போ ரஜினி சார் பேசிக்காக ஆக்டிங்லாம் படிச்சுட்டு வந்தவர், அது சென்னை ஃபிலிம் ஸ்கூல் தான், வேறு எங்கேயுமே இல்லை. இங்கே படிச்சுட்டு ஆடிஷனுக்கு உள்ளே வர்றாரு. ஃபிலிம் ஸ்கூலில் படித்த ஒரு பையன் வராங்க, போச்சுடா அப்படின்னும்போது தான் அவர் வர்றாங்களோ இல்லை ரஜினி சார் வர்றாரு, இங்கே கமல் சார், அதில் அவங்க மீட் பண்ணுறாங்க. அப்போவே அவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்து என்னன்றது நமக்கே தெரியும், அப் டு நினைத்தாலே இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியெலாம் நமக்கே தெரியும். ஸோ அந்த இடத்துல அந்த நட்பு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிருச்சு. இவர் ஒரு 17 வயசுலேருந்து 27 வயசுங்க, 27 வயசுக்குள்ள 100 படம் பண்ணிட்டாருங்க, கடகடன்னு பண்ணிட்டாரு, எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ கேபி சார் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர், அப்போ பெரிய டைரக்டர். அதுக்கு அடுத்து வந்த டைரக்டர்ஸில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா, ஒன்று பாலு மகேந்திரா சார், அவர் வளர்கிற காலகட்டத்திலேயும் இப்போ கமல் சார் வளர்றாரு கோகிலா அப்படிங்கிற படத்தில். அந்த படத்துக்கு அப்புறம் பாலு மகேந்திரா சார் எப்படிப்பட்டவர்னு முதல் நேஷனல் அவார்டு இவருக்கு கமல் சாருக்கு வாங்கி கொடுத்தது 3ஆம் பெரிய படத்தில். ஸோ கமல் அங்கே இருக்காருன்னா ஒன்று அந்த டேரக்டரும் வளர்கிறாங்க, அவரும் வளர்றாரு அப்படிங்கிற கால்குலேஷன் தான். இன்னொரு பக்கம் சின்னச்சாமின்னு ஒருத்தவர்
ரொம்ப சாதாரண ஒரு கதையை வச்சுட்டு கிராமத்து கதையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு. இவர் மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, நம்ம ஒரு நாள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்தி தருமாறி ஒரு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அந்த கதையை சொல்லி முடித்த உடனேவும் ஓகே அப்படிங்கிறாங்க. இவரும் அதுக்குள்ள பெரிய நடிகர் ஆகிட்டார். இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கம்மியான பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்து வச்சு பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு படத்தில் வந்து டைட்டிலில் மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வச்சிருந்த டைட்டில் மயில், அதை மாற்றி 16 வயது நிலை அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது என்னன்றது நமக்கே தெரியும். அந்த படத்தில் அந்த டாக்டர் கேரக்டர் ஒன்றை தவிர அதில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பர் டூப்பர் ஸ்டார்ஸாக மாறியிருப்பாங்க. ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீதேவி, அப்புறம் வந்து காந்திமதி அம்மா, இன்னும் சொல்ல போனால் கவுண்டமணி, 10 வச்சுட்டே பாராட்ட. அதில் இதில் இருந்தவர் அசிஸ்டன்ட் டாக்டர் இருந்த பாக்யராஜ் சார், அதுலேயுமே ஒரு சீன் நடிச்சிருந்துருப்பார். ஸோ ஒட்டுமொத்த ஒரு ஓவரால் க்ரோத் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது வேறு மாதிரி ஒன்று நிற்கும். ஓகே சார், இப்போது அந்த 3ஆம் பிறை கமலும் சினிமாவும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கமலும் காதலும் பார்க்கலாம். ஏன்னா அப்போ வந்து கமல்னாலே காதல் தானே. ஜெமினிக்கு அப்புறம் அதிகமாக காதலை வந்து விமர்சிக்கப்பட்டவர் வந்து ரொமான்டிக் ஹீரோ, சாக்லேட் ஹீரோ, எல்லா வேர்சடைல் ஆக்டர், எல்லா பட்டமும் வந்து கமலுக்கு தான் பொருந்தும். அப்போ ஸோ அப்படி இருக்கும்போது கமலும் காதலும், ஏன்னா ஏகப்பட்ட நடிகைகள், லிஸ்ட் பெருசு. சாதாரண 2 ஹீரோயின் கண்டிப்பாக. ஸோ அவரோட நிஜ வாழ்க்கை காதலிகள், அவங்களோட கதைகள் என்ன, அதுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீனில் வந்து இவங்க பேர்னா இவங்க தான் காதலுக்கு இலக்கணம் அப்படிங்கிற மாதிரினா யார், இந்த சுவாரஸ்ய அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள் சார் கொஞ்சம். ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னும் போது அப்யூஸாக அவரே சொல்லிட்டாரு, ஸ்ரீவித்யா மேம். அது நீங்கள் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னாலே ரியலைஸ் பண்ணலாம். மேபி அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு அப்போ அந்த கிசு டைம்லலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நிறையவே புரிஞ்சிருக்கும். என்னென்னா, நீங்கள் புன்னகை மன்னனில் எல்லாருமே கமல் ரேவதி பேரை தான் ரசிச்சுட்டு இருப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில் வந்து இந்த பேரை கொஞ்சம் ரசிச்சிருப்பேன். சாப்ளின் செல்லப்பா கேரக்டரும் ஸ்ரீவித்யாவுடைய பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு தனி ட்ராக்கில் இருக்கும். அவங்க ஸ்ரீவித்யா டாமினேட் பண்ணுவாங்க, இவர் அடங்கி போவார், இவங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு ஏற்றப்போல் வெக்கப்படுவாங்க. அது வேறு ட்ராக் ஒன்று போகும். ஆனால் என்ன தெரியுமா, புன்னகை மன்னன் மெயின் கோர் என்னென்னா இவங்க 2 பேரோட லவ் தான். லவ் நமக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் இப்போ போய் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக லவ் பண்ணுங்க, இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி அபூர்வ சகோதரரில் எல்லாருக்குமே ராஜா கையை வச்சாங்கிற அந்த பாட்டில் இருந்து தான் அந்த படமே தெரியுமே தவிர, அந்த பிகினிங்கில் சேதுபதியோட கதாபாத்திரம் ஒன்று, அதில் வந்து அந்த அப்புன்னு சொல்லி எழுதி கொடுக்குற அந்த ஒரு ரோலு, அதில் உட்காந்து பேசுகிற அந்த சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது நீங்கள் அதை பார்க்கும்போது நிஜமாகவே அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பேர் அப்படின்றது ஒன்று தோணும். அதுக்கப்புறம் அது வேறு, இது ஒரு பக்கம். அப்புறம் வாணி அவங்களும் கல்யாணம் பண்ணார், அது ஒரு 10 வருஷம் போச்சு. அப்போது நிறைய பிரச்சனைகள் கமல் சார் சந்திச்சார். என்ன பிரச்சனை அப்படின்னா, வரலாறு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் அஜித்துடைய ஒரு கதாபாத்திரம், ஒரு நளினமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும் இல்லையா, இவர் வந்து குச்சிப்புடி, கதக்கு, பரதநாட்டியம் இருக்கிற எல்லாத்தையும் அப்பயே கற்றுக்கிட்டாரு. ஒன்றும் விடாமல் அவர் பாலமுரளி கிருஷ்ணாட்ட சங்கீதத்தையும் கற்றுக்கிட்டாரு, எல்லாத்தையுமே நடிக்கிற ஆர்வத்தில் எல்லா டெக்னிக்கலாகவும் எல்லா விஷயங்களையுமே அவர் கற்றுக்கிட்ட மனிதர். ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்ட படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நளினங்கள் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அஸ் அ டான்ஸர் வேறு இல்லையா. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, அவங்களும் ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்ஸர், அது ஒரு பெரிய கிளாஸ் ஆச்சுன்னு அப்போ பேசப்பட்டுச்சு. என்னென்னா, இவருக்குள்ளே ஒரு நளினம் இருக்குது, அது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேறு ட்ராக்கில் போயிட்டாங்க. இவங்க அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அதுக்கடுத்து வந்து அப்படியே டோட்டலாக வந்து அடுத்த மேரேஜ், அடுத்த மேரேஜ் கூட கிடையாது, லிவிங்கில் தான் போனாங்க. அப்போயே என் தலைவர் அப்படி வெறும் லிவிங்கில் தான் போயிட்டு ஸ்ருதிஹாசன் பிறந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ட்ராக் எல்லாருமே அப்போவே தெரியும். அந்த டயத்தில் தான் சந்தானா பாரதி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் அது பண்ணாங்க. இவ்வளோ லிவிங் அப்புறம் அதெல்லாம் நிறைய காதலிகள் இவங்களெல்லாம் சமாளித்து எப்படி சார் கல்யாணம் பண்ணார் அவர்? பாலுமேந்திரா சார்கிட்ட அடிக்கடி பேசும்போது, என்னுடைய சினிமா வாழ்க்கை வந்து சூப்பரான வாழ்க்கை, அதனால் என்னோடய சொந்த வாழ்க்கை சுத்தமான சாக்கடை அப்படின்வார். அது என்ன சுத்தமான சாக்கடை? சாக்கடைனால ஆளுக்கு தானே இருக்குது, அது என்ன சுத்தமான சாக்கடை அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா, இவ்வளோக்கு எவ்வளோ நான் இதில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணணும், பர்சனல் லைஃப்பில் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்,
இது எதுல நல்ல சென்சிட்டிவான கிரியேட்டருக்கு அது எப்போவுமே உண்டு. ம். அதில் அத்திப்பூ பூத்த மாதிரி யாராவது ஒருத்தவங்கள பார்த்தாலும் மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இவரெல்லாம் ஒரு பெரிய மகா கலைஞன், ஒரு பெரிய கிரியேட்டரு. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குமா என்ன? இப்பவுமே அந்த பிரச்சனைகள் தானே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஈவன் அவன் கௌதமி மேம் இருந்த வரைக்குமே கூட அந்த பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கு. ம், ம். இதுக்கு அடுத்து அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அவரோட அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே ஒரு கலைஞனை நீங்கள் தூரத்துலேருந்து ரசிக்கணும், கூட இருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய திறமையை நம்ம எட்டி நின்று பார்க்கும்போது அந்த திறமை நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒட்டி நின்று பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது அந்த அவங்க மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட் குறையும் அப்படின்னுவாங்க. அதனாலே நான் சில விஷயங்கள் என்னென்னா அவர் அப்படியே தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப உள்ளே இறங்கி போய் பார்த்துட்டு இது எல்லாருக்குமே போகும். நம்ம போய் பார்க்க ஆரம்பிச்சிடுங்களேன், அவரோட திறமைக்கு பேசாமல் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றின சில விஷயங்களை நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இதுவே என்னென்னா ஸ்ரீவித்யா மேம் லவ் அப்படிங்கிறதே நான் நிறைய இடங்களில் உணர்ந்த தருணம் அது. அவங்க 2 பேரும் சும்மா பேச ஆரம்பித்தாலுமே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஒரு வைப்பாக இருக்கும். அது ரியல் கப்புள் ரியல் லவ் அப்படின்னும் போது அது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் தான். ஆனால் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி தான். ஏதோ அத்தை பொண்ணு மாமன் மாதிரி அடிச்சுக்கிடுவாங்களே தவிர அந்த அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்சது ரஜினி சார் ஸ்ரீதேவி அவங்க 2 பேருக்கும் அந்த பேர் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமே என்னன்னு தெரியல. பட் கமல் ஸ்ரீதேவி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். வாழ்வே மாயம், அப்புறம் குருன்னு நினைக்கிறேன். குருலாம் பறந்தாலும் விட மாட்டேன்னு ஏரோப்ளேனே என் தலையை அப்படியே பறந்து பறந்து லவ் பண்ணுவார். அந்த பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களே டஃப் கொடுக்குற மாதிரி 2 பேருமே பேசிக்கிடுவாங்க. 3ஆம் பிறையில் யோசிச்சு பாருங்க. 3ஆம் பிறையெல்லாம் உண்மையிலேயே பிகினிங்லேருந்து ஸ்ரீதேவி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போவாங்க. சுப்பிரமணின்னு இவர் கடைசி 5 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த ஸ்கோர் பண்ணிட்டு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போயிடுவார். இதெல்லாம் என்னென்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். அது ஆன் ஸ்க்ரீன் பேர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு சொல்லணும்னா ரேவதி கமல் சாரோடைய பேர். ஆனால் அவங்க ரொம்ப கம்மியான படங்கள்லாம் பண்ணீங்க. ஆனால் எல்லாராலையும் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நீங்கள் நிறைய ஆக்ட்ரஸ்ட்டை போய் கேட்டு பாருங்கள், நிஜமான ஒரு பேர் அப்படின்னா கமல் ரேவதி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே வந்து அன்னலக்ஷ்மி விருமாண்டி தான் சார். நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் அன்னலக்ஷ்மி அது ஒரு பேர் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு பேர் எப்படின்னா கைதியின் டைரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தென்னாவட்டாக இருக்கும். நீங்கள் தேவர்மான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே மெச்சூர்டாக இருப்பாங்க. கைதியின் டைரியில் 2 பேருமே ரொம்ப யங்ஸ்டராக இருப்பாங்க. அதில் 2 பேருமே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அது அந்த கேரக்டரைசேஷனுக்கு எப்படி அவங்க அந்த மோல்டு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது நல்லா இருக்கும். பொதுவாகவே ரேவதி மேம் யார் கூட நடித்தாலும் அந்த பேருக்கு ஏற்றாப்புல அடாப்ட் பண்ணிடுவாங்க. வெரி இன்டெலிஜென்ட். அதில் நமக்கு இதில் ஆனால் இவங்க இண்டஸ்ட்ரியில் இல்லை நிறைய பேர் சொல்கிறது இதுதான். அதுக்கடுத்து நீ உங்களுக்கு தாங்க அன்னலட்சுமி, எனக்கெல்லாம் அதுக்கடுத்து பெருசாக எந்த ஒரு பேரும் அந்த ஒரு ஃபீல்குள்ளே வரவே இல்லை. இந்த பேர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதுவுமே வரல. இப்போ நீங்கள் ரஜினி சார் கேட்டீங்கன்னா ரஜினி, ராதிகா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இங்கே அது அவ்வளோதான். ஓகே சார். ஸோ கமலும் காதலும் பார்த்துட்டோம். கமலும் சினிமாவை பற்றி போகலாம்.